ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கல்வி பிரணிதா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் போயம் மூதுரை ஔவையார் எழுதுனதான் பார்க்க போறோம். வாங்க லெசனுக்குள்ள போலாம். கவிதை பேழை இயல் 1 மூதுரை. நுழைய முன் பார்க்கலாமா? கல்விக்கு எல்லை இல்லை. மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான். கல்வி மனிதனை உயர்த்துகிறது. கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது. அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும். கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது. அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான். எனவே நாமும் கற்போம், வளம் பெறுவோம். இதுல என்ன சொல்றாங்கன்னா, கல்விக்கு எல்லையே கிடையாது. நீ எவ்வளவு கத்துக்கிட்டு இருந்தாலும் கத்துக்கிட்டே தான் இருக்கணும். கல்வி முடியவே முடியாது. மனுஷன் பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் கத்துக்கிட்டே தான் இருக்கான். கல்வி மனுஷனை வாழ்க்கையில உயர்த்துது. கல்வியும் பணம் காசை போல செல்வமாக கருதத்தக்கது. அது அடுத்தவங்களுக்கு கொடுத்தாலும் குறையாம தான் வளரும். நீ பக்கத்துல இருக்க பையனுக்கு சொல்லி கொடுத்துட்டங்களால உன்கிட்ட இருக்க கல்வி குறைஞ்சு போயிடாது. கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது. நீ கற்று வச்சிருக்க கல்விய யாராலையும் புடுங்கவோ அழிக்கவோ முடியவே முடியாது. அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான். என்னைக்குமே அழியா செல்வமாகிய கல்வியை கத்துக்கொண்டவன் எங்கேயுமே எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த மண்ணில காலடி எடுத்து வச்சாலும் சிறப்பு பெறுவான். எனவே நாமும் கற்போம், வளம் பெறுவோம். நம்மளும் கத்துக்கலாம், நம்மளும் வளம் பெறலாம்னு சொல்ல வராங்க. போயம் பார்க்கலாமா? மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இந்த போயம்ல என்ன சொல்றாங்கன்னா, மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின். சீர்தூக்கின்னா ஒப்பிட்டு பார்த்தா, மன்னனையும் யாரையும் ஒப்பிட்டு பாக்குறாங்கன்னா, குற்றமில்லாமல் கற்றவனையும் ஒப்பிட்டு பார்த்தா, மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். அரசனை விட, எவ்வளவு பெரிய நாட்டுக்கும் அரசனை விட கல்வி கற்றவன் தான் சிறப்புடையவன். ஏன்னா மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை. அந்த நாட்டு மன்னனுக்கு அந்த தேசத்துக்குள்ள மட்டும்தான் சிறப்பு. அந்த தேசத்தை விட்டு வெளியே போயிட்டானா அந்த அரசருக்கு சிறப்பு கிடையாது. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்றவருக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் சிறப்பு தான். எந்த இடத்துக்கு போனாலும் சிறப்பு தான். அததான் ஔவையார் சொல்றாங்க. சொல்லும் பொருளும் பார்க்கலாம். மாசற குற்றமில்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் தேசம் நாடு மன்னர்க்கு மன்னனுக்கு. பாடலின் பொருள் பார்க்கலாம். மன்னனையும் குற்றமில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அரசரையும் கல்வி கற்றவரையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா மன்னனை விட அரசரை விட கல்வி கற்றவர் தான் சிறந்தவர். மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு. அந்த நாட்டு மன்னனுக்கு அந்த நாட்டுக்குள்ள மட்டும்தான் சிறப்பு. கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கல்வி கத்துட்டோம்னா நம்ம எங்க போனாலும் நமக்கு சிறப்பு கிடைக்கும். நூல்வழி பார்ப்போம். இந்நூலின் ஆசிரியர் ஔவையார். இந்த நூலை யார் எழுதியிருக்கானா? ஔவையார். இவர் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார். ஔவையார் ஆத்திச்சூடி எழுதினாங்கன்றது நமக்கு தெரியும். இவங்க கொன்றைவேந்தன், நல்வழி போன்ற நூலையும் எழுதியிருக்காங்க. மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். மூதுரை அப்படின்னா மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். மூத்தோர்னா வயதில் பெரியவங்க கூறும் அறிவுரை. சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. நல்ல அறிவுரைகளை சொல்றதால இந்த நூல் மூதுரை என பெயர் பெற்றதுன்னு சொல்றாங்க. இந்நூலில் 31 பாடல்கள் உள்ளன. இந்த நூல்ல 31 பாடல்கள் இருக்கான். இதோட இந்த லெசன் முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.